வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் பிரசன்னலட்சுமி. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் நேற்று காலை ஓட்டுப்பதிவு துவங்கியதிலிருந்து மாலையில் முடியும் வரை ஆச்சரியமூட்டும் வகையில் மளவள என ஓட்டுக்கள் பதிவாகின. இத்தேர்வில் வெல்லப்போவது யார் என்பது நாளை மறுதினம் நடக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கு பின் தெரியவரும். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பித்த 2 லட்சம் மாணவ மாணவியருக்கான கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் முடிந்தாலும் 50% இடங்கள் காலியாக உள்ளன. வேலைவாய்ப்பு பிரகாசமாக உள்ளதால் மாணவர்கள் நேரடியாக வந்து சேரலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சிஆர்பிசி 125வது பிரிவின்படி ஜீவனாம்சம் பெறுவதற்கான உரிமை உள்ளது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவாக பார்க்கப்படுகிறது. முஸ்லிம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் என்ற உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் பால் லாரி மீது டபுள் டெக்கர் பஸ் அதிவேகமாக மோதியதில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 20 பேர் படுகாயமடைந்தனர். உன்னாவ் மாவட்டத்தில் உள்ள ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் நேற்று இந்த கோர விபத்து நடந்துள்ளது. காப்புரிமை மீறல் வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை மீறியதற்காக 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யும்படி பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி 2வது வெற்றி பெற்றது. நேற்று நடந்த 3வது போட்டியில் 23 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வென்றது. TNPL லீக் போட்டியில் ஏமாற்றிய திருப்பூர் அணி 15 ரன் வித்தியாசத்தில் சேப்பாக்கத்திடம் தோல்வி அடைந்தது. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.